இந்த வீடியோவில் டிஆர்பி பற்றின ஒரு தகவல். ஆக்சுவலாக வந்து இந்த ஜியோ வந்து முன்னாடியே வந்து டிஆர்பி மறுசீரமைப்புக்கான ரிலீஸ் பண்ண ஜியோ. இது மிக முக்கியமாக வந்து சிலபஸ் பற்றின தகவல் கொடுக்க தான் வீடியோ மேக் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம பிஓ எக்ஸாம் ப்ளஸ் அதோட யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது. அது இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிலபஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவும் கொடுக்க கிடையாது. இப்போ வர பிஜிடிஆர்பி அப்படின்றது சிலபஸ் மாற்றம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம வீடியோவே கொடுத்துருவோம். மற்ற வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் சிலபஸ் ரிவைஸ் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் ஃபார் ரிவிஷன் ஆஃப் சிலபஸ் த டைம் ஃப்ரேம் ஷால் எவ்ரி 5 years after 2 requirement years whichever is earlier. In this regard, committee with the holders may formed along the expectation of reputed academic institution like IIT, deemed universities, Center of Excellence, the expert in the subject ஏரியாஸ். ஓகேவா, இது வந்து கொடுத்துருக்கிறது. இது வந்து ப்ரொப்போஸலாக வந்து அவங்க எடுத்துருக்கிறது. இந்த யூசர் டிபார்ட்மெண்ட் ரிவைஸ் த சிலபஸ் பை அப்பாயின்மெண்டிங் எ சிலபஸ் ரிவிஷன் கமிட்டி இன் which expect the faculty members from IIT, reputed university, deemed university, etc. Okay, the responsibility of reviewing and freeing new syllabus. The new syllabus would have the difficulty level according to the grade of qualification required for the category of requirement. The user department form the committee within the period 3 months from date of approval of the government order. The committee for the revision of syllabus complete the work within a period of 3 to 6 months. The new syllabus also approved by the government orders, and the user department notify the government order through the publication is gazette. The gazette copies in sufficient number of to be forward to the teacher recommend board for the action. The decision of the government என்ன அவங்க சொல்லியிருக்கிறது அப்படின்னா, the proposal of the chairman, the teacher recommend board and this recommendation is accepted and orders accordingly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு கெசட்டில் என்ன முன்னாடி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தது பிஜிடிஆர்பிக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஜஸ்ட்டு வந்து ரிவிஷன் ஆஃப் சிலபஸ் தான் அவங்க கூட ரிவிஷன் ஆஃப் எஸ் சிலபஸ் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க, தவிர கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சோ அப்படின்றது கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இது மிக முக்கியமாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ஒரு தகவல் தான் இது. ஓகேவா. ஏன்னா ஃபுல்லாக சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது இது கிடையாது. ஜஸ்ட்டு ரிவிஷன் ரிவ்யூ பண்ணுறாங்க ப்ளஸ்ஸு ரிவிஷன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக அதை வந்து 3 to 6 அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் கவர்மெண்ட் கெசட்டில் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிஆர்பி போர்டுக்கு வரும். ஸோ இந்த இதை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொபோசல் ஆஃப் த சேர்மன் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு ஆன் திஸ் ரெக்கமெண்டேஷன் எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆர்டர்ஸ் அக்கார்டிங்லி. ஓகேங்களா. ஸோ அந்த பிஜிடிஆர்பி சிலபஸில் வந்து மேஜராக வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்க, ப்ளஸ் ஒரு சில டாபிக் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது. இந்த ஒரு தகவல் கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணுறது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.